السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن من أحبكم إلي وأقربكم مني مجلسا يوم القيامة أحسنكم خلقا أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்ச்சியும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எல்லோருக்கும் தலைவரான பெருமானார் ரசூலே கரீம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் ஷுஹதாக்கள் உலமாக்கள் ஃபுகஹாக்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் இன்னும் நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சந்ததிகள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலையாக நின்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்திலே எத்தனையோ நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு துறையிலே அவர்கள் சிறந்து விளைகிறதன் காரணமாக மக்களுடைய மனதிலே நீங்காத இடம் பிடித்து வரலாற்றிலே அவருடைய பெயரை பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்களை பற்றி ஏதாவது ஒரு தினங்களிலே போடப்படுவதையும் அவருடைய பெருமிதங்களையும் அவருடைய சாதனைகளையும் சொல்லப்படுவதை நினைவு கூறப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லோரை பார்க்கிறோம், எல்லா துறைகளிலும் சாதித்த சாதனை படைத்த எல்லா அறிஞர் பெருமக்களை பார்க்கிறோம். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த புகழ் இருக்கின்றது. அது ஏதாவது ஒரு நாளிலே ஏதாவது ஒரு மாதத்திலே போடப்படுகின்றதா அல்லது பேசப்படுகின்றதா என்று பார்த்தால் இல்லை. வருடம் முழுவதும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதும் கேட்பதும் உலகத்தை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். அந்த அளவிற்கு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கை மிகவும் உன்னதமானதாக, அவருடைய குணங்கள் மிகவும் அழகானதாக இருந்தது. வரலாற்று ஆசிரியர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் உலகத்திலே மக்களுடைய மனதிலே மிகவும் அதிகமான பிரதிபலத்தை தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு 100 நபர்களுடைய பட்டியலை தயார் செய்கின்றார். அதிகமாக மக்களுடைய மனதிலே பதிந்த, மக்களுடைய மனங்களிலே தாக்கத்தை ஏற்படுத்திய 100 நபர்களை பட்டியலிடுகின்றார். அந்த மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்று ஆசிரியர் ஒரு கிறிஸ்தவர். அந்த 100 நபர்கள் தி 100 என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே முதலாவது நபராக அவர் பதிவு செய்யக்கூடியவர் யார் என்று சொன்னால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். 100 நபர்கள் என்ற தமிழிலையும் அதை பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த புக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிலே முதலாவது நபர் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக அவர்கள் வரிசைப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆக இப்படி மனிதனுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய கால் பகுதி மக்களுடைய மாற்றத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மாற்றார் முதலிடம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்று இன்னொரு நாம் பார்க்கக்கூடிய சமயத்திலே அது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகிய நற்குணங்கள் தான்.
அவருடைய அந்த குணத்தின் காரணமாக அவர்கள் மக்களிடத்திலே எப்படி அணுகினார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் என்ற அந்த ரீதியிலே பார்க்கிற சமயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை தான் மிகவும் உன்னதமானதாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நற்குணத்தினுடைய ஒரு சீலராக இப்போ இருக்கின்றார்கள். நற்குணம் என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள அந்த தொடர்பு அல்ல. நற்குணம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதனோடு எப்படி வாழுகின்றானோ, எப்படி நடந்து கொள்கின்றானோ, எப்படி உறவாடுகின்றானோ, அது நல்லதாக இருந்தால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நல்ல முறையிலே அவருடைய மனம் புண்படாதபடி, அவருடைய மனம் நோகாதபடி, அவனுக்கு சந்தோஷம் ஊட்டக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் அப்பொழுது அந்த மனிதன் நல்ல மனிதன், நற்குணமானவன் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்ற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இடையூறு தந்தால், துன்பம் தந்தால், தொல்லை தந்தால் அப்பொழுது அந்த மனிதன் தீய குணமுள்ள மனிதன் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆக நற்குணமும் தீய குணமும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி நடந்து கொள்கின்றானோ அதை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகின்றது. இந்த நற்குணம் இருக்கின்றதே அது 3 வகையாக பிரிக்கின்றார்கள். முதலாவதாக குலுகை ஹசன். குலுகை ஹசன், குலுகை ஹசன் என்று சொன்னால் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு நன்மை செய்கின்றார், நலவு செய்கின்றார், அதற்கு பிரதிபலனாக பிரதி உபகாரமாக இவர் அவருக்கு நன்மை செய்கின்றார். அதே போன்ற ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு தீமை செய்கின்றார், தீங்கு விளைவிக்கின்றார், இந்த மனிதர் பகரமாக பிரதிபலனாக பிரதி உபகாரமாக இவரும் தீங்கு செய்கின்றார். இது குலுகை ஹசன். இது குலுகை ஹசன். நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அல்லாஹ் தஆலா குர்ஆனை பதிவு செய்திருக்கின்றான். பல்லை விட்டால் நீங்கள் பல்லை விடுங்கள். இப்படி அல்லாஹ் தஆலா முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாயத்திற்கு அதை ஆகமாக்கி இருக்கின்றான். இது ஒரு நற்குணம், ஆனால் கடைசி தரம், 3rd கிளாஸ். குலுகை ஹசன் என்பது கடைசி தரம். இன்னொரு வகை, அந்த நற்குணத்தில் இன்னொரு வகை குலுகுல் கரீம். குலுகுல் கரீம் என்று சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்மை செய்தால் பிரதிபலனாக இவர் நன்மை செய்வார். அதே போன்று அந்த மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீமை செய்தால், ஏதாவது தீங்கு செய்தால் அதற்கு பகரமாக அந்த தீங்கு செய்யப்பட்ட நபர், அந்த மனிதர் அதற்கு பகரமாக என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த தீமையை, அந்த தீங்கை மன்னித்து விடுவார். இவர் பதிலுக்கு இவர் தீமை செய்ய மாட்டார், அவர் செய்ததை போல இவர் செய்ய மாட்டார், அவர் செய்த அந்த நோவினையை, அந்த தீங்கை மன்னித்து விடுவார். இது 2வது தரம், 2வது வகை குலுகுல் கரீம். ஆனால் இந்த 2 குணங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களாக இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களாக இந்த 2 வகையும் இல்லை. இதையும் தாண்டி இதற்கும் மேலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்பது அதுதான் குலுகுல் அதீம். அதுதான் குலுகுல் அதீம். குலுகுல் அதீம் என்று சொன்னால் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு நன்மை செய்தால் பிரதிபலனாக நன்மை செய்வார். ஒரு மனிதர் பிற மனிதருக்கு தீமை செய்தால், தீங்கு விளைவித்தால் அதற்கு பகரமாக தீங்கு விளைவிக்க மாட்டார், மன்னிக்க மாட்டார், அந்த தீங்கை மன்னிக்க மாட்டார், அதற்கும் மேலாக பிரதிபகாரம் செய்வார், உபகாரம் செய்வார். தீமை செய்தவருக்கும் உபகாரம் செய்வார், நன்மை செய்வார். இதுதான் குலுகுல் அதீம். இப்படிப்பட்ட குணத்தைத்தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி தன்னுடைய வசனத்திலே புகழ்ந்து கூறி காட்டுகின்றான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நாயகமே, நீங்கள் உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்து கூறி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட மிகவும் உன்னதமான பழக்கத்தைத்தான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்திருந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு மனிதனுடைய குணம் எப்படி இருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளி இடத்திலே நாம் கேட்டால் தெரிந்து கொள்கிறோம். ஒரு மனிதன் அவனிடத்தில் ஒருவன் தொழிலாளியாக பணியாளராக இருந்தான் என்று சொன்னால் அந்த பணியாளர் இடத்திலே உன்னுடைய முதலாளி பற்றி அவருடைய நிலை, அவருடைய குணம் என்ன என்று கேட்டால் தெரிந்துவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குணத்தை பற்றி ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் எத்தனை ஆண்டுகள் பணிவிடை செய்தீர்கள்? நான் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். அந்த 10 ஆண்டுகளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், எந்த முறையிலே நடந்து கொண்டார்கள் என்று கேட்கப்படுகின்றது. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இந்த 10 ஆண்டுகளிலே நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருந்தால், ஏதாவது ஒரு வேலையை செய்திருந்தால், இதை ஏன் செய்தாய், தேவையில்லாத ஒரு விஷயம், இதை ஏன் செய்தாய் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் என்னிடத்திலே கேட்டதில்லை. அதே போன்று ஏதாவது ஒரு வேலை, செய்ய வேண்டிய வேலை நான் செய்யாமல் இருந்தால் அதை ஏன் செய்யவில்லை, அதை செய்திருக்கலாம் அல்லவா என்று கூட ஒருபொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கேட்கவில்லை என்பதாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். ஆனால் நம்முடைய காலத்தினுடைய அந்த சூழலில் நாம் சற்று திருப்பி பார்க்க வேண்டும். ஒருவன் முதலாளியாக இருந்தால் அவனுடைய அந்த குணத்தை முழுமையாக யாரிடத்திலே வெளிப்படுத்துவான் என்று சொன்னால் தன்னுடைய கீழ் இருக்கக்கூடிய அந்த பணியாளரிடத்திலே தான். தன்னுடைய பணியாளரிடத்திலே தன்னுடைய அந்த கம்பீரத்தை, தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக வெளிப்படுத்துவான். அதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம், பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு என்பதாக. அதாவது நல்ல முறையிலே சாப்பிட்டான் என்று சொன்னால் சிறிது நேரம் ஓய்வு இருப்பது என்பது மனிதனுடைய இயல்பான ஒரு தன்மை. ஆனால் அதை ஒரு முதலாளி உணவருந்தினால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓய்விருப்பார்கள். ஆனால் தன்னிடத்தில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஓய்வெடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களும் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டால் அதை ஆமோதிக்கவும் மாட்டார்கள். ஏன் தூங்கினாய், ஏன் இந்த வேலை செய்யவில்லை, இதெல்லாம் பாக்கியாக இருக்கின்றது என்பதாக அவரிடத்தில் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக வெளிப்படுத்துவார்கள். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நடைமுறைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு காலம் இருந்ததில்லை. எல்லா சமயங்களிலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நளினமாக மென்மையாக நடந்து கொண்டிருப்பதை நாம் வரலாற்றிலே எல்லா இடங்களிலேயும் நாம் பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நற்குணம் இருக்கின்றது. அதற்கு பலவிதமான சான்றுகளை நாம் வரலாற்று முழுவதுமாக நாம் பார்க்க முடிகின்றது. எண்ணற்ற செயல்கள், எண்ணற்ற விஷயங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நற்குணத்தை நமக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கின்றது. அதில் ஒரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நற்குணத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன விஷயம். ஒரு மனிதன் சாதாரண முறையிலே நம்முடைய பழக்கத்திலே நாம் பார்க்கிற சமயத்திலே ஒருவன் ஏதாவது ஒரு தவறை நமக்கு நோவினை ஏற்படுத்திவிட்டால், ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டால் நாம் சாதாரணமாக நாம் விடமாட்டோம். நாம் வாகனத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம், பின்னால் வந்து அவர்கள் இழுத்து விடுகிறார்கள், தெரியாமல் இழுத்து விடுகிறார்கள். ஆனாலும் நம்முடைய பழக்கம், நம்முடைய வளமை என்னவென்று சொன்னால், நீ வேண்டுமென்றே இருக்காய், நீ வேண்டுமென்றே தான் இருக்காய் என்பதாக சொல்லிவிட்டு நாம் அதற்குரிய நஷ்டீடை வாங்கிக் கொள்கிறோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு எப்படி என்று சொன்னால், தாய்மாருக்கு சொல்கின்றார்கள், அவருடைய அன்னையினுடைய வசியத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவராயிருக்கும் சமயத்திலே அன்னை ஆமினா அம்மையார் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மகனே, உனக்கு இந்த மக்காவிலே ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டால், ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டால் நீ நாயகத்துக்கு சென்று விடு. அங்கே நம்முடைய உறவினர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், உன்னை பார்த்துக் கொள்வார்கள்.
என்று தன்னுடைய சிறு பிராயத்திலே அன்னை ஆமினாமியார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன செய்தி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதிலே பதிந்திருக்கின்றது. மக்காவிலே எப்பொழுது அல்லாஹு தஆலா அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நுபுவத்தை கொடுத்து அதை மக்களிடத்திலே எடுத்து சொல்லுமாறு கட்டளையிட்டானோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சமயத்திலே அங்கே மிகப்பெரிய சோதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்க முடியவில்லை. அங்கிருந்து வெளியாக்கப்படுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயார் சொன்ன அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு தாயத்துக்கு செல்கின்றார்கள். ஆனால் அங்கே சென்று தன்னுடைய தாயார் சொன்ன விஷயம் நம்முடைய சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கின்றார்கள். அது ஒரு கிராமம். பொதுவாக கிராமம் என்று சொன்னால் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் அந்யோன்யமாக, மிகவும் சாதாரணமாக, அன்பாக பழகக்கூடியவர்கள், எளிமையாக பழகக்கூடியவர்கள், எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடியவர்கள். அதனால் அன்னை ஆமினாமியார் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் தாயத்துக்கு செல்வதாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எண்ணத்தோடு செல்கின்றார்கள். ஆனால் அங்கே சென்று சந்தித்த அந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வசைபாடினார்கள். வசைபாடியதோடு மட்டுமல்ல, அங்கிருக்கக்கூடிய சிறார்களை ஏவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்களால் அடித்து அங்கிருந்து துன்புறுத்துகின்றார்கள், விரட்டி அடிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அனுப்பிவிட்டான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களோடு மலைகளுக்குரிய அந்த மலக்குமார்களையும் அனுப்பிவிட்டான். ஆனால் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் தங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டால், தன்னுடைய சமூகத்தவர்கள் ஏதாவது தொல்லைகள் தந்தால், ஏதாவது கஷ்டங்கள் தந்தால் அல்லாஹு தஆலாவிடத்திலே இவ்வாறு துஆ செய்வார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துஆவை நாம் குர்ஆனிலே பார்க்கின்றோம். ரப்பி லா தஸர் அல் அர்து மினல் காஃபிரின தய்யாரா. யா அல்லாஹ், இவர்கள் பூமியில வாழ்வதற்கு தகுதி இல்லை, அழித்து விடு என்பதாக அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்வார்கள், முறையிடுவார்கள். முழுமையாக அழித்துவிடு என்பதாக அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்ததை நாம் குர்ஆனிலே பார்க்கின்றோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய துன்பங்கள் கொடுக்கப்பட்டும், சிறார்கள் மூலமாக கற்களால் அடிக்கப்பட்டு தன்னுடைய மேனிலிருந்து ரத்தம் வழிகின்றது. ஆனால் அந்த சமயத்திலே அந்த மலக்குமார்கள் வந்த சமயத்திலே சொல்கின்றார்கள், நாயகமே, இறைவனுடைய உத்தரவு கிடைத்து விட்டது, இறைவன் எங்களுக்கு உத்தரவு கொடுத்து விட்டான், நீங்கள் அனுமதித்தாருங்கள். உங்களை வேதனைப்படுத்திய, உங்களை கஷ்டப்படுத்திய, உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திய இந்த மக்களை இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் வைத்து நாங்கள் நசிக்க விடுகின்றோம், இல்லாமல் ஆக்கி விடுகின்றோம் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சொல்கின்றார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹும்ம கஃபிர் லிகௌமி, யா அல்லாஹ், என்னுடைய இந்த சமூகத்தை நீ மன்னித்து விடு, என்னுடைய இந்த சமூகத்தை நீ மன்னித்து விடு. ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இவர்கள் தெரியாமல் செய்திருக்கிறார்கள் என்பதாக அன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஏற்றுச் சொல்லுகின்றார்கள். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலுகுன் அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் தெரியாமல் செய்தார்கள் இல்லை, அந்த மக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையிலேயும் துன்புறுத்தவில்லை, எந்த முறையிலேயும் கஷ்டத்தை கொடுக்கவில்லை, வேதனைகளை கொடுக்கவில்லை. ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குலுகுன் அதிகமாக இருந்தார்கள். அதாவது அவர்கள் செய்த அந்த தீமையை பகரத்திற்கு செய்யவில்லை, அவர்கள் செய்த அந்த தீமையை மன்னிக்கவில்லை. அதற்கும் தாண்டி, அதற்கு மேலாக அல்லாஹ் தஆலா இருக்கிற, யா அல்லாஹ், நான் இவர்களை மன்னித்து விட்டேன், நீயும் மன்னித்து விடு. அல்லாஹும்ம கஃபிர் லிகௌமி, இந்த சமூகத்தை மன்னித்து விடு, நாளை மறுமையிலே நீ இவர்களை குற்றம் பிடித்து விடாதே, தண்டித்து விடாதே என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தனக்கு தீங்கு செய்வித்த, தனக்கு தீங்கு விளைவித்த அந்த மக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபகாரம் செய்கின்றார்கள். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குலுகுன் அதிகமாக நறுபுறமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதனுடைய
அந்த நற்குணம் என்பது சில தருணங்களிலே, சில சமயங்களிலே அந்த நற்குணம் என்பது போய் அவனுடைய தீய குணம் உண்டாகிவிடும். அப்படிப்பட்ட சில தருணங்களும் இருக்கின்றது, சில நேரங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு தருணம், ஒரு மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நற்குணம் நீங்கி அவனிடத்திலே துர்குணம், கெட்ட குணம் வந்துவிடும், வெளிப்பட்டுவிடும். நாம் சகஜமாக பார்க்கின்றோம். கோபம் வந்துவிட்டது என்று சொன்னால் தன்னுடைய சகோதரனை பார்க்க மாட்டான், தன்னுடைய பெற்றோர்களை பார்க்க மாட்டான், தன்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்க மாட்டான். ஏதாவது தன்னுடைய வாய்ப்பு என்ன வருகின்றதோ அதை பேசி விடுவான், அல்லது அழுத்தி விடுவான், அல்லது நோய்ப்படுத்தி விடுவான். இப்படி ஏதாவது ஒரு முறையிலே தன்னுடைய அந்த தீய குணத்தை வெளிப்படுத்தி விடுவான். இது மனிதனுடைய இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்படிப்பட்ட அந்த தருணங்களிலேயும் அந்த சமயங்களிலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த நற்குணத்தை அவர்கள் எந்த இடத்திலையும் விடவில்லை. அங்கேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீய குணத்தை வெளிப்படுத்தவில்லை. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலம், ஒரு சஹாபி வருகிறார். வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய மனைவியோடு கொண்டு சேர்ந்திருக்கேன், கூடிவிட்டேன் என்பதாக சொல்லுகின்றார். இதை கேட்டால் ஒரு அறிஞராக இருக்கக்கூடியவர்கள் கோபப்படுவார்கள். உனக்கு இது கூட தெரியாதா? ஒரு நோன்பு வைத்துக் கொண்டு இந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்று கோபப்பட்டு விடுவார்கள். அவர்களை ஏதாவது திட்டி விடுவார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்திலே சொல்கின்றார்கள், அப்படி நீ தவறு செய்து விட்டாயா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்து விட்டாயா? நோன்பு வைத்த நிலையிலே நீ அந்த விஷயத்தை நீ செய்து விட்டாயா? அப்படி என்று சொன்னால் அதற்கு நீ பரிகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஷஹரின் முதாபிஐனி, 2 மாதங்கள் தொடர்படியாக நோன்பு நோற்றால் அந்த குற்றத்திற்கு அது பரிகாரமாகிவிடும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், நீ 2 மாதங்கள் நோன்பு வை, நீ செய்த இந்த தவறுக்கு அல்லாஹ் தஆலா அதை பரிகாரமாக ஆக்கிக் கொள்வான், ஏற்றுக்கொள்வான். அந்த சஹாபி சொல்கிறார், யார் சொல்லுங்களா, ஒரு நோன்பை நான் வைக்க முடியல, ஒரு நோன்பு வைத்துக் கொண்டு என்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை, நான் இந்த தவறு செஞ்சுட்டேன், 60 நாள் நோன்பு நோக்க சொன்னா நான் எப்படி நோன்பு நோக்க முடியும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரிகாரத்திற்கு பகரமாக இப்படிப்பட்ட பதிலை சொல்கின்றார். இதை கேட்டால் இன்னும் நமக்கு கோபம் வரும், இன்னும் நமக்கு கோபம் வரும். ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறுக்கு பரிகாரத்தை சொன்னால் அந்த பரிகாரத்தை செய்யாமல் பதிலுக்கு நீ இப்படி சொல்கிறாயா என்று நாம் கோபப்படுவோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கோபப்படவில்லை. மறுபடியும் சொல்கிறார்கள், அப்படியா, நான் நோன்பு வைக்க முடியாதா? சரி, நீ 60 நபர்களுக்கு உணவு கொடுத்து விடு, நீ 60 நபருக்கு உணவு கொடுத்து விடு, நீ செய்த அந்த தவறுக்கு அது பரிகாரமாகிவிடும். அந்த சாமி சொல்கின்றார், யார் ரசூலுல்லாஹ், இந்த மதீனாவுடைய பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களிலே என்னை விட வேறு யாரும் ஏழை இல்லை, நான் மிகப்பெரிய ஏழை, சாப்பிடுவதற்கே கஷ்டப்படக்கூடியவன், நான் எப்படி 60 நபர்களுக்கு நான் உணவு கொடுக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூடை நிறைய பேரித்தம்பழம் ஹதியாவாக அன்பளிப்பாக வருகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரித்தம்பழ கூடையை கொடுத்து அந்த சஹாபியிடத்திலே, இதை கொண்டு போய் உங்களுடைய ஊரில் நீங்கள் ஏழை மக்களுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுத்து விடுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய அந்த குற்றத்தை அந்த தவறை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதற்கு அந்த சஹாபி சொன்ன பதில், யா ரசூலல்லாஹ், இதை நானே சாப்பிட்டுக் கொள்ளவா? இதை நானே சாப்பிட்டுக் கொள்ளவா? முதலாவதாக பரிகாரம் சொல்கின்றார்கள். அந்த பரிகாரத்தை அவர்கள் ஏற்கவில்லை, அதை செய்ய முடியாது என்று சொல்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் கோபப்படவில்லை. பிறகு சலுகை கொடுக்கின்றார்கள். சரி, இந்த பழத்தையாவது நீ கொண்டு போய் நீ தர்மம் செய்து விடு, ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விடு, உன்னுடைய தவறை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அந்த சஹாபி, நானே வச்சுக்கிறேன், ஏன்னா என்னை விட வேற யாருமே ஏழை இல்லை, இந்த மதீனாவில் என்னை விட வேற யாரும் என்னை காட்டிலும் ஏழையாக இல்லை, என்னுடைய குடும்பத்தார்கள்
நாங்கள் இதை வைத்துக் கொள்கின்றோம் என்று அந்த சாமி கேட்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விடுகின்றார்கள். எந்த அளவு என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிரிப்பு இருக்கின்றதே அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் புன்முறுவலாகத்தான் இருக்கும். பற்கள் மாத்திரம்தான் தெரியும். வாய் திறந்த ஒரு நிலையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்ததில்லை. சில தருணங்களிலே விரலிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தருணம் இந்த ஒரு தருணம். இந்த சமயத்திலே அந்த சஹாபி யார சொல்லலாம், என்னை விட வேறு யாரும் ஏழையாக இல்லை, நானே வைத்துக் கொள்கிறேன் என்ற அந்த விஷயத்தை சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடவாய் பொருட்கள் தெரியும் அளவிற்கு அங்கே சிரித்துவிட்டு, சரி கொண்டு போ, உன்னுடைய தவறுக்கு உன்னுடைய குற்றத்திற்கு நீயே பரிகாரமாகிவிடு, நீயே அதை வைத்துக்கொள், நீயும் உன்னுடைய குடும்பத்தார்களும் அதை சாப்பிட்டு நீ செய்த அந்த தவறை அல்லாஹ் தஆலாவிடத்திலே மன்னிப்பு வாங்கிக்கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் வரக்கூடிய அந்த தருணம், அதிலேயும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிதானத்தை விடவில்லை, தன்னுடைய அந்த நற்குணத்தை விடவில்லை. இதைவிட மேலான ஒரு விஷயம், ஒரு சமயம் ஒரு சாமி வருகின்றார். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்பதாக ஒரு சஹாபி கேட்கின்றார். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய குற்றம்! நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட நபர்! அவரிடத்திலிருந்து சொல்கின்றார், யார் ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், அனுமதி தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம இருந்தால் என்ன நம்முடைய நிலையாக இருக்கும், நாம் அடித்தே இருப்போம். அங்கிருக்கக்கூடிய சஹாபாக்கள் கோபத்திற்கு சென்று விட்டார்கள். ஹஸரத் உமர் அவர்கள் தன்னுடைய கரத்தை வாளுக்கு அருகாமையில் கொண்டு சென்று விட்டார்கள். வாளை எடுத்து விட்டால் அவர்கள் சீவி விடுவார்கள். அவருடைய பழக்கம் வாளுக்கு கொண்டு போவதுதான் தாமதம், கொண்டு போய் அதை எடுத்து விட்டால் தொட்டுவிட்டால் ஹஸரத் உமர் அவர்கள் வேகமானவர்கள், எங்கேயும் அவர்கள் தாமதிக்க மாட்டார்கள். எடுத்தார்கள் என்று சொன்னால் அங்கே அவர்கள் ஏதாவது விஷயம் செய்து விடுவார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் இருப்பதனால் அவர்கள் கட்டுப்படுத்திக் கொண்டு அங்கே இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்திலேயும் கோபப்படவில்லை. அந்த சஹாபி அழைக்கின்றார், அவருடைய தோள் மீது கையை வைத்துக் கொண்டு சொல்கின்றார், உட்காருங்கள். நீங்கள் ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்வதற்காக வேண்டிய அனுமதி கேட்கின்றீர்கள். உங்களுடைய தாயோ, உங்களுடைய சகோதரியோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய மகளோ, அவர்களோடு வேறொரு அந்நிய ஆண் தகாத உறவித்துக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா? தகாத உறவித்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்வேன்? அது எனக்கு ரோஷத்தை அல்லவா கொடுக்கும், நான் கோபத்திற்கு சென்று விடுவேன் அல்லவா என்று அந்த சஹாபி சொல்லுகின்றார். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த சஹாபியிடத்திலே உணர்த்துகின்றார்கள், அப்படின்னு சொன்னால் நீங்கள் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்கின்றீர்கள். நீங்கள் யாரை விபச்சாரம் செய்ய போகிறீர்களோ அந்த பெண்மணி ஒரு மனிதனுடைய தாயாக இருக்கும், அல்லது ஒரு நபருடைய மனைவியாக இருக்கும், அல்லது ஒரு நபருடைய சகோதரியாக இருப்பார்கள், அல்லது குறைந்தபட்சம் ஒரு மனிதனுடைய மகளாக இருப்பார்கள். அந்த சமயத்திலே நீங்கள் அந்த பெண்ணோடு தவறான உறவித்துக் கொள்வதை அந்த பெண்ணுடைய அந்த சகோதரர்களோ அந்த ஆண்களோ விரும்புவார்களா என்று கேட்கின்றார்கள். அந்த சாபி உணர்ந்து விடுகின்றார்கள். நாம் பலார் என்று அங்கே வேகப்பட்டு நாம் எந்த விஷயத்தையாவது நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அங்கே உணர்த்துகின்றார்கள், நீ என்ன விஷயத்தை கேட்டு வந்தாயோ அதனுடைய பிரதிபலன், அதனுடைய மோசமான விளைவு என்ன என்பதை அந்த சஹாபிக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள், உணர்த்துகின்றார்கள். அந்த சஹாபி தன்னுடைய மனசிலே அவர்கள் தௌபா செய்துவிட்டு அங்கிருந்து செல்வதை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம்.
கோபம் வரக்கூடிய அந்த தருணங்களிலேயும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபத்தை வெளிப்படுத்தவில்லை, அந்த நற்குணத்தை அவர்கள் விடவில்லை, தீய குணத்தை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. இதுதான் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலுக்குன் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கின்றார்கள். ஒரு யூதருடைய கூட்டம் வருகின்றது. யூதருடைய ஒரு கூட்டம் வருகின்றது. வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மத், அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மது என்று சொல்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்க என்று சொன்னால் உனக்கு மரணம் உண்டாவதாக, உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஆனால் அந்த லாபை எடுத்துவிட்டால் அஸ்ஸலாமு என்று சொன்னால் உனக்கு மரணம் உண்டாவதாக, உனக்கு நாசம் உண்டாவதாக என்ற அர்த்தம். அந்த யூத கூட்டம் வந்து இப்படி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுகின்றது. அங்கிருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபப்படுகின்றார்கள். வாழைக்கும் சான், உங்களுக்கு தான் நாசம், நீங்கள் தான் அழிந்து போய்விடுவீர்கள் என்பதாக அங்கே கோபத்திலே சத்தம் போட்டு விடுகின்றார்கள். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவே அமைதியாக இரு, ஆயிஷாவே அமைதியாக ஏன் கோபப்படுகின்றார், ஏன் கோபப்படுகின்றாய், எதற்கு திட்டுகின்றாய் அவர்களை? நாயகமே, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நீங்கள் கவனிக்கவில்லையா? அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நீங்கள் கவனிக்கவில்லையா? உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்பதாக சொல்கின்றார்கள். இந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிக் காட்டப்படும் சமயத்திலே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, அதற்கு பகரமாக அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு பகரமாக நான் என்ன சொன்னேன் என்று நீ பார்க்கவில்லையா, கவனிக்கவில்லையா? நான் அழைக்க என்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அழைக்க என்று சொன்னால் நீங்கள் என்ன சொன்னீர்களோ அது உங்களுக்கு, நீங்கள் என்ன எனக்கு சொன்னீர்களோ அந்த வார்த்தை உங்களுக்கு என்று நான் திருப்பி அவர்களுக்கு சொல்லிவிட்டேன். அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். இங்கே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படக்கூடிய தருணம், கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருணம். நம்மிடத்தில் வந்து ஒரு மனிதன் நீ நாசமா போ, நீ நாசமா போயிடுவ, நீ அழிந்து போயிடுவ அப்படின்னு சொன்னா நம்ம சும்மா இருப்போமா? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அடிச்சு போடுவோம், அல்லது ஏதாவது நம்ம பகரத்துக்கு ஏதாவது திட்டிடுவோம். ஆனால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவில்லை. அங்கே கோபத்தை வெளிப்படுத்தவில்லை, கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தன்னுடைய அந்த குணத்தை அங்கே வெளிப்பாட்டுகின்றார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழக்கமாக இருந்து கொண்டது. அதே போன்று ஒரு தடவை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சஹாபி, ஒரு கிராமவாசி வருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளிலே ஒரு துண்டை போட்டிருக்கின்றார்கள். அந்த துண்டை வேகமாக இழுக்கின்றார். இழுத்துவிட்டு எனக்கு காசு தாங்க, உங்களுடைய காசோ உங்க அத்தாவுடைய காசோ இல்லை, நம்முடைய பாஷையில் சொன்னா, நம்முடைய பேச்சு வழக்கில் சொன்னா உங்களுடைய காசோ உங்க அத்தாவுடைய காசோ இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான் அல்லவா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த காசுலேருந்து எனக்கு காசு கொடு என்பதாக ஒரு கிராமவாசி வந்து நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளில் இருக்கக்கூடிய அந்த துண்டை இழுத்து கேட்கின்றார். அந்த துண்டை இழுத்ததன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கழுத்தில் அதனுடைய தழும்பு பட்டுவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையாகிவிட்டது. ஆனாலும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், இவருக்கு ஏதாவது கொடுத்து விடுங்கள், இவருக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்து இவரை நீங்கள் அனுப்புங்கள் என்பதாக அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். குலுக்குன் அதையுமே அவர்கள் வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். தனக்கு ஏதாவது தீங்கு செய்தாலும், தனக்கு நோயை தந்தாலும் அதையெல்லாம் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதை சாதாரணமாக அதை கடந்துவிட்டு அவருக்கு பிரதிபலனாக உபகாரம் தான் செய்தார்கள் அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் மாத்திரம் சாட்சியாக இல்லை.
மாறாக மக்கள் காவிரிகளும் சாட்சியாக இருந்தார்கள். அவர்கள் எப்பேற்பட்ட நற்குணத்தோடு இருந்தார்கள் என்பதற்கு அங்கே வாழ்ந்த அந்த காவிரிகளும் ஒரு சாட்சியாக இருந்தார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நுபுவத்தினுடைய ஆரம்ப சமயம் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இந்த கலிமத்து தௌஹீதை நீங்கள் மக்களுக்கு எத்தி வையுங்கள், மக்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எப்பொழுது கட்டளை போட்டானோ அது சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுடைய அந்த கடைத்தெருக்கு செல்கின்றார்கள். சென்று குபைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மலை மீது ஏறிக்கொண்டு மக்களை அழைக்கின்றார்கள், ஒன்று திரட்டுகின்றார்கள். எல்லா காட்டுகளிலும் வந்து வருகிறார்கள். வந்திருப்பதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலை மீது இருந்து கொண்டு கேட்கிறார்கள், நான் உங்களிடத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, என்னை நம்புவீர்களா என்று கேட்கின்றார்கள். அங்கிருந்த அத்தனை காபிர்களும் மக்கத்து காபிர்கள் அத்தனை பேர் சொல்கின்றார்கள், ஏற்றுக்கொள்வோம். காரணம் அல் அமீன், நீங்கள் நம்பிக்கையாளர், அஸ்வாதிக், நீங்கள் உண்மையாளர், நீங்க சொன்னா உண்மை தான் சொல்வீங்க, நீங்க சொன்னா உண்மை தான் சொல்வீங்க, நீங்க எப்படி யாரையும் நீங்கள் ஏமாற்ற மாட்டீர்கள், நீங்கள் நம்பிக்கையானவர்கள் என்று அந்த அத்தனை காப்பிர்களும் அங்கே சர்டிபிகேட் கொடுக்கின்றார்கள். இந்த மலைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நீங்கள் சொல்லிவிட்டால் அது பொய்யே இருக்காது, அது பொய்யாக இருக்காது, அது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும் என்று அந்த மக்கள் பக்கத்து காப்பில்தான் சொன்னார்கள். இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அந்த காபிர்களுடைய விஷயத்திலேயும் அவர்களிடத்திலேயும் அந்த நற்குணத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று ஒரு தடவை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் வியாபாரத்திற்காக வேண்டி வேறொரு நகரத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே ஹிர்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே விசாரிக்கின்றார்கள், உங்களுடைய அந்த மக்காவிலே யாரோ முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கின்றாராமே, அவருடைய விஷயம் என்ன, அவருடைய தன்மை என்ன என்று கேட்கிறார்கள். அவர் எப்படி நடந்து கொள்வார், அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த ஹிர்கல் மன்னன் விசாரிக்கின்றார். இவர் காபிர் தான், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமயத்திலே நடந்த நிகழ்வு அபூ சுஃபியான் சொல்கின்றார், அந்த முகமது இருக்கின்றாரே அவர் இல்லாதவர்களுக்கு கடன் கொடுப்பார், ஏழைகளை அரவணைப்பார், அனாதைகளை அரவணைப்பார், உறவினர்களை சேர்ந்து வாழ்வார்கள், அவர்கள் யாரையும் கஷ்டப்படுவதற்கு அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அவரை பற்றி ஏதாவது ஒன்று குறை சொல்ல வேண்டுமே என்பதற்காக வேண்டி, ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்கின்றது, எங்களுடைய முன்னோர்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளை அவர் இல்லாமல் இல்லை என்று சொல்கின்றார், அதை புறக்கணிக்கின்றார், ஏதோ கலிமத்து தௌஹீத் என்ற ஓரிரை கொள்கை சொல்கின்றார். இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய தன்மை, தீயகுணம் என்பதாக ஹஸரத் அபூ சுஃபியான் சொல்லி காட்டுகின்றார். அப்புறம் அந்த ஹிர்கல் மன்னன் கேட்கின்றார், நீங்கள் அவரை பற்றி இந்த அளவுக்கு நல்ல சொல்கிறீர்கள், ஆனால் மக்களுக்கு காப்பிலாம் அவர்களை ஏசுகின்றார்களே, அவர்களை திட்டுகின்றார்களே, ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லுகின்றீர்கள், அவருடைய வழக்கங்கள் அவருடைய குணாதிசயங்களை பற்றி நல்ல முறையில் தான் சொல்லுகின்றீர்களே, அவருக்கு எந்த விதமான தீமைகளும் இல்லையா என்று கேட்ட சமயத்திலே அபூ சுஃபியான் சொன்ன பதில், நாங்கள் அவரிடத்திலே எந்த தீய குணத்தையும் நாங்கள் பார்க்கவே இல்லை, பார்க்கின்ற அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நன்கு கொள்ளவே இல்லை என்பதாக அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலே இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழமையாக பழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. எந்த இடங்களிலேயும் யாரிடத்திலேயும் அவர்கள் தங்களுடைய அந்த குணத்தை நற்குணமாகவே தான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். தீய குணத்தை ஒரு சமயம் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தியதே இல்லை. அதே போன்று நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு மனிதனுடைய அந்த குணம், அந்த தீய குணம் வெளிப்படக்கூடிய தருணம், அதில் ஒரு தருணம் சந்தோஷப்பட வேண்டிய சமயத்திலே கோபப்படுவது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருக்கின்றார்கள். அந்த மதீனா நகரத்திலே முற்பகல் நேரத்திலே
ஒரு பெரிய சப்தம். அதாவது என்ன சப்தம் என்று சொன்னால், ஒரு இரும்பான ஒரு பொருள் ஏதாவது ஒரு பெரிய பொருளிலே கட்டினால் என்ன சப்தம் வருமோ அப்படிப்பட்ட ஒரு சப்தம் கேட்கின்றது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியிலே வருகின்றார்கள். பார்த்தால் தூரத்திலே ஒரு பெரும் கூட்டம் வருகின்றது. பெரும் கூட்டம் வருகின்றது. முஸ்லிம் ஷரீஃபிலே அந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். அந்த கூட்டம் எப்படி இருக்கின்றது? அந்த கூட்டத்தில் வந்த மக்களுடைய நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்து காட்டுகின்றார்கள். எல்லா நபர்களும் ருக்குவிலே இருக்கின்றார்கள். ருக்குவுடைய அந்த நிலையிலே வருகின்றார்கள். அந்த அளவிற்கு எலும்பும் தோலுமாக வெளிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த சப்தம், அந்த ஒரு இரும்பு ஒரு பொருளில் இழுத்தால் என்ன சப்தம் வருமோ அப்படிப்பட்ட அந்த சப்தம் எங்கிருந்து வந்தது சொன்னால், அவர்கள் தங்களுடைய கழுத்திலே மாற்றியிருந்த அந்த வாள் அவருடைய மேனியின் மீது பட்ட அந்த சப்தம். மேனியின் மீது பட்டது என்று சொன்னால், ஒரு இரும்பான ஒரு பொருள் ஒரு மேனியிலே பட்டால் சப்தம் வருமா என்று சொன்னால் வராது. ஆனால் அவருக்கு வந்தது சொன்னால் அவருடைய நிலை அந்த அளவுக்கு மோசமாக எலும்பும் தோலுமாக இருக்குது. எலும்புதான் இருந்தது. நாம் எல்லாம் போட்டோவிலே பார்ப்போம். சோமாலியா போன்ற நாடுகளிலே எந்த அளவுக்கு மக்களுடைய அந்த நிலை இருக்கின்றது. படங்களில் நாம் பார்க்கின்றோம். வாட்ஸ்அப்பிலே மிகவும் எந்த விதமான சதையும் இருக்காது, வெறும் எலும்புதான் இருக்கும். அதே போன்ற ஒரு தோட்டத்திலே தான், அதே போன்ற ஒரு நிலையிலே தான் அந்த நபர்கள் வருகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்ததும் முகம் சிவந்து விடுகின்றார்கள். முற்பகல் நேரம், நுகருடைய அந்த நேரத்திற்கு சமீபமான நேரம். பிலால் அவர்களை அழைக்கின்றார்கள். பிலால் அவர்கள் வருகின்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், என்னை அழைத்தீர்கள், வாங்க சொல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். அது பிலால் அவர்கள் வாங்க சொல்கின்றார்கள். தொகர் தொழ வைக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொகர் தொழுதுவிட்டு மிம்பர் படியின் மீது ஏறுகின்றார்கள். ஏறிட்டு சொல்கின்றார்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு வாருங்கள், என்று சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் செல்கின்றார்கள். கையில் அள்ளி கொண்டு வருகின்றார்கள். கோதுமையும் பேரித்தங்காற்றையும் தன்னுடைய கையிலே அள்ளி கொண்டு வருகின்றார்கள். ஒரு சமயத்தில் ஒரு சஹாபி பார்க்கின்றார், கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இருக்கின்றது. வீட்டுக்கு செல்கின்றார். ஒரு மூட்டையிலே கொண்டு வருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்தவுடன் சந்தோஷம். அந்த சஹாபி கொண்டு வருவதற்கு பின்னால் அதற்கடுத்து வரக்கூடிய எல்லா சஹாபாக்களும் மூட்டையாக கொண்டு வருகின்றார்கள். கடைசியாக அந்த 2 குவியல் அந்த மதீனாவிலே நிரம்பிவிட்டது. மஸ்ஜித் நபவியிலே நிரம்பிவிட்டது. ஒரு பக்கம் அந்த தானியங்கள், இன்னொரு பக்கம் பேரித்த மரங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை நீங்கள் அந்த நபர்களுக்கு பங்கிட்டுக் கொண்டு விடுங்கள். அந்த கடுமையான பசியினுடைய வளர்ச்சியே வந்த அந்த மனிதர்கள் முகம் மலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு அந்த பொருளாதாரங்களை வாங்கிக் கொண்டவர்கள் திரும்பி சென்று விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவர்கள் யார் என்று தெரியுமா? இவர்கள் தான் முதல் கூட்டத்தை சார்ந்தவர்கள். நம்மை எதிர்த்து பல போர்களிலே நம்மை எதிர்த்தவர்கள். ஆனால் அவருடைய நிலை இந்த அளவுக்கு மோசமாகிவிட்டது. அவருடைய அந்த மோசமான நிலையை பார்த்து நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், ஆனால் சந்தோஷப்படவில்லை. ஆனால் நாமெல்லாம் எப்படி இருப்போம்? நமக்கு யாராவது ஒருவன் தீங்கு செய்திருந்தால், பிற்காலத்தில் அவன் யாராவது ஒரு கஷ்டப்பட்டால், நான் உனக்கு நல்லா வேணும், என்னை எப்படியெல்லாம் நீ கஷ்டப்படுத்தின, என்னை நீ எப்படியெல்லாம் திட்டின, எப்படியெல்லாம் என்னை நோவினைப்படுத்தின, உனக்கு நல்லா வேணும் என்று வாயால சொல்லுவோம். சிலர்கள் தங்களுடைய மனதிலாவது எண்ணிக்கொள்வார்கள், உனக்கு வேணும். ஆனால் வெளிப்படையில் சொல்லுவான், அப்படியாச்சு உனக்கு அப்படின்னு வெளிப்படையில் சொல்லுவான். ஆனால் மனசுக்குள்ள சந்தோஷப்படுவான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சந்தோஷப்படவில்லை. அவருடைய முகம் சிவந்து விட்டது. சஹாபாக்கள் அந்த மூட்டை தூக்கி கொண்டு வந்த அந்த சாமி முதலாவதாக யார் கொண்டு வந்தாரோ அந்த மனிதரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்துகின்றார்கள். அதாவது யார் ஒரு அழகிய முன்மாதிரியை துவைத்து வைக்கின்றார்களோ, அதே போன்று பிறகு யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவருடைய எல்லா கூலிகளும் எல்லா நன்மைகளும் யார் முதலாவதாக ஆரம்பித்தார்களோ அவருக்கு வந்து சேரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். இதே போன்றுதான் நாம்
செய்யக்கூடிய இது அந்த சாபிக்கு மட்டும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் அல்ல, அது இறுதி வரை வரக்கூடிய விஷயம்தான். நாம் ஒரு நல்ல காரியத்தை நாம் துவக்கி வைத்தோம் என்று சொன்னால் அந்த நல்ல காரியத்தை யாரெல்லாம் நாம் பின்னால் தொடர்படியாக செய்கிறார்களோ, யாரெல்லாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த நன்மையும் யார் ஆரம்பமாக செய்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த சவாலை கொடுத்துக் கொண்டே இருப்பான். பலவாஜிருக்கிறதா அவருடைய அந்த நன்மைகள் யார் முதலாவதாக செய்தார்களோ அவருக்கு வந்தும் சேரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று ஒரு மனிதனுடைய நற்குணம் நீங்கி அவருடைய தீயகுணம் வெளிப்படக்கூடிய ஒரு தருணம் பெருமிதப்படக்கூடிய சமயத்திலே, பெருமை கொள்ளக்கூடிய சமயத்திலே அவனுடைய அந்த நற்குணம் போய்விடும். ஒரு பெருமையான விஷயம் வந்துவிட்டு என்று சொன்னால் அவனுடைய இருக்கக்கூடிய அந்த நற்குணம் நீங்கி தீயகுணம் வெளிப்பட்டுவிடும். ஆனால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தருணத்திலேயும் அந்த சமயத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நற்குணத்தை விடவில்லை. மக்காவுடைய அந்த வெற்றி கொண்டதற்கு பின்னால் மக்காவிற்கு அவர்கள் வருகின்றார்கள். வரக்கூடிய சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொடி இருக்கின்றதே அது உயர, அது மேலோங்கி பறக்கின்றது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலை தாழ்ந்து பணிந்திருக்கின்றது. எப்பேற்பட்ட தருணம்! அங்கே இருக்கக்கூடாது, அங்கே வசிக்கக்கூடாது, இந்த ஊரிலே நீங்கள் இருக்கக்கூடாது என்று விரட்டியடிக்கப்பட்ட அந்த மக்கத்து காவிர்கள் அந்த ஊரை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டுகின்றார்கள். ஆனால் அப்பேற்பட்ட அந்த ஊரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால் வருகின்றார்கள். அங்கே எப்படி வர வேண்டும்? கம்பீரமாக தலை நிமிர்ந்து பெருமிதத்தோடு வர வேண்டும். ஆனால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வரவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கும்? ஏதாவது நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உறவினர்கள் நம்மை ஏதாவது ஒரு உதாசீனப்படுத்தி விட்டால், நீ ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவன், நீ எதற்கும் உதவாதவன் என்று சொல்லிவிட்டால், நாம் ஏதாவது ஒரு வீடு கட்டிவிட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு தொழிலில் நாம் இதெல்லாம் முன்னேறிவிட்டாலோ நாம் அவருக்கு முன்னால் சென்று ஒரு கம்பீரமாக தலையிலிருந்து நாம் ஒரு பெருமையாக நாம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கக்கூடாது என்று அவர்களை துரத்தெடுக்கப்பட்ட அந்த ஊர், அதை விட்டு கொள்ளப்பட்டதற்கு பின்னால் வருகின்றார்கள். ஆனால் தலை தாழ்ந்தவர்களாக பணிந்தவர்களாக வருகின்றார்கள். இதுதான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரிவாக இருக்கின்றது, அந்த நற்குணமாக இருக்கின்றது, குணம் அதிகமாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சில்மன் கதாக்க, உன்னை யார் வெற்றி வாழ்ந்தாலும் நீ சேர்ந்து வா. வாக்கு அம்மன் வளமட்ட, உனக்கு யாரேனும் தீங்கு செய்தால் நீ மன்னித்து விடு. வாக்சின் இலாமா அசாப இணைக்க, உனக்கு யாராவது தீங்கு செய்தால், நோவினை செய்தால் நீ அதற்கு பகரமாக உபகாரம் செய்யும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சொல்லி காட்டியது மாத்திரமல்ல, அதோடு அவர்கள் நின்று விடவில்லை, தங்களுடைய வாழ்க்கை முழுமையாக அதை வாழ்ந்து காட்டினார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும். தனக்கு என்ன தீங்குதல் கொடுத்தாலும், தனக்கு என்ன நோவினை கொடுத்தாலும் அதற்கு எந்த ஒரு சமயத்திலே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பழிவாங்கியதே இல்லை. அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளுடைய விஷயத்திலே யாராவது மாறு செய்தால், அதற்கு யாராவது புறம்பானதாக நடந்து கொண்டால் அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி வாங்கியிருக்கின்றார்கள். ஆனால் தனக்கு தனிப்பட்ட முறையிலே யார் என்ன தீங்கு செய்தாலும் அதற்கு பிரதிபலனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலேயும் வழி வாங்கியதே இல்லை என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்த குணம் அதிகமாக நற்குணமாக இருந்தது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தன்மைகளை விவரித்து காட்டுவான். அவர்கள் மிகவும் இரக்கமுள்ளவர்கள், அவர்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அதற்கு முன்னால் உள்ள நபிமார்களை இத்ரீஸ் வந்தார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், இப்படி ஒவ்வொரு நபியும் அவர்கள் வந்தார்கள் என்ற அந்த ஒற்றை சொல்லோடு அல்லாஹ் தஆலா நிறுத்திக் கொள்வான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சமயத்திலே
அவருடைய அந்த பண்புகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா அடிக்கடி சொல்கின்றான். அவர் இரக்கமுள்ளவர், அவர் மக்களை ஆதரிக்கக்கூடியவர், மென்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர் என்று பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா அடிக்கடி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வர்ணித்து காட்டுகின்றான். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையினுடைய அந்த வழிமுறையிலே அழகான ஒரு முன்மாதிரி இருக்கின்றது, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏராளமான நன்குணங்கள், அந்த நன்குணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேசத்திற்குள்ளாக அந்த ஹதீஸ்ல சொன்னார்கள் அல்லவா, இன்னமன் அஹப்ப இலைய வஅக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமத்தி. நாளை மறுமை நாளையிலே உங்களிலே மிக எனக்கு பிரியமானவர் யார் என்று சொன்னார், இன்னமன் அஹப்ப இலைக்கும், உங்களிலே எனக்கு பிரியமானவர் யார் என்று சொன்னால் வஅக்ரபக்கும் மின்னி, இன்னும் எனக்கு உங்களிலே யார் நெருங்கி இருப்பார்களோ, நெருக்கமாக இருப்பார்களோ அவர்கள் யார் என்று சொன்னால் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களுடைய யார் நற்குணத்தோடு இருக்கின்றீர்களோ அவர்கள்தான் எனக்கு நாளை மறுமை நாளையிலே நெருக்கமானவர்கள், பிரியமானவர்கள் என்று அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன நற்குணத்தை கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அந்த நற்குணத்தை நாம் முழுமையாக பின்பற்றி அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலே அவருடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய, பிரியமாக இருக்கக்கூடிய மக்களாக நாம் எல்லோரும் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.